அனைவரையும் அரவணைத்து ஆட்சி நடத்துவதில் தன் அரசு கவனம் செலுத்தும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாய்ப்பளித்த மக்களுக்கு 3 மடங்கு பலன்கள் கிடைக்க உழைப்போம் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கும் முன்பு நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பு பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக புதிய நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் நடைபெறுவது பெருமைக்குரியது என்று கூறினார். சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு அரசாங்கத்திற்கு தொடர்ந்து 3வது முறையாக நாட்டிற்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக தெரிவித்த பிரதமர், 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது பெருமைக்குரியது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அரசை வழிநடத்துவதற்கு பெரும்பான்மை தேவை என்பதை நம்புவதாகவும் அனைவரையும் அரவணைத்து ஆட்சி நடத்துவோம் என்றும் தெரிவித்தார். क्योंकि हम मानते हैं कि सरकार चलाने के लिए बहुमत होता है, लेकिन देश चलाने के लिए सहमति बहुत जरूरी होती है और इसलिए हमारा निरंतर प्रयास रहेगा कि हर किसी की सहमति के साथ, हर किसी को साथ लेकर के मां भारती की सेवा करें, 140 करोड़ देशवासियों की आशा आकांक्षाओं को परिपूर्ण करें। हम सबको साथ लेकर के चलना चाहते हैं, सबको साथ लेकर के संविधान की मर्यादाओं का पालन करते हुए निर्णयों को गति देना चाहते हैं. அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் ஆவதாக தெரிவித்த பிரதமர் மோடி, வரலாற்றின் கருப்பு நாள் நாட்டில் மீண்டும் ஏற்படாமல் இருக்க முயற்சி செய்வோம் என்று கூறினார். இந்நிலையில் அவசர நிலை பிரகடனம் குறித்து பேசிய பிரதமர் மோடியை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட பதிவில், 50 ஆண்டுகளுக்கு முந்தைய அவசர நிலை பிரகடனத்தை நினைவு கூறும் பிரதமர் மோடி, கடந்த 10 ஆண்டுகளாக நாட்டில் இருந்த அறிவிக்கப்படாத அவசர நிலையை மறந்துவிட்டதாக விமர்சித்துள்ளார். இதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனா கட்சி, ஆசாத் சமாஜ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பிரதமர் மோடியின் அவசர நிலை பிரகடனம் குறித்த கருத்தை விமர்சித்துள்ளன.